வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, சுவாமிஜியோட ஒரு பாடலை இன்னைக்கு ஞான களஞ்சியத்துலேருந்து எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு, மனவளக்கலையில் பார்த்தீங்க அப்படின்னா, வள்ளலார் செய்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சின்னு 2 பயிற்சி தராங்க. அந்த 2 பயிற்சியில் ஒரு பயிற்சி கண்ணாடி பயிற்சி, இன்னொன்று தீப பயிற்சி. இதை நம்ம செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், டாக்டர்கிட்ட போகிறோன்னு வச்சுக்கோங்க. டாக்டர் எல்லாமே மருந்து மாத்திரைலாம் தருவாங்க. ப்ளஸ் கூட என்ன பண்ணுவாங்க, சத்து மாத்திரை அப்படின்னு ஒன்று தருவாங்க, இல்லைன்னா டானிக் எதாவது தருவாங்க. எனர்ஜி. அதுபோல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தியை, எனர்ஜியை நம்ம ஊக்குவிக்கிறதுக்கு சுவாமிஜி அழகாக நம்மளுக்கு, சுவாமிஜின்றதோட அவருக்கு முன்னாடி வள்ளலார் செய்த பயிற்சி தான் சுவாமிஜி நம்மளுக்கு அழகாக வடிவமைப்பு பண்ணி கொடுத்துருக்காரு. அதை பற்றி என்ன சொல்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சிக்கலாம். கண்ணாடியில் உன்னை கருத்தோடு உற்றுப்பார், கருத்து கட்புலன் ஒன்றில் நிலைத்துவிடும். உன்னாடி முன் கண்ட உருவத்தை நினைத்து நில், உள்ளம் ஐம்புலன்கள் கடந்து உயர்ந்துவிடும். விண்ணாடி பிரபஞ்ச விரிவை நுணுகி நாடு, விரைவு கெட்டமைதியாய் விதியின் மதி கூடும், விதியில் மதி கூடும். மண்ணாடி பெற்ற மயக்கம் போம், வெளியாய் நில், மனிதனே தேவனாய் தெய்வமாய் திகழ்வாயே அப்படின்னு கொடுத்துருக்காரு. நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் அந்த சக்தியை நம்ம ஊக்குவிக்கிறதுக்காக செய்கிறோம். பொதுவாக நம்ம என்ன பண்ணோம், கண்ணாடி அப்படின்னா நம்ம எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு நீர்நிலையில் பார்க்குறதும், இல்லை கண்ணாடியில் நம்மளை உருவத்தை பார்க்குறதும் என்ன அப்படின்னா, பார்க்குறவங்க நம்மளை மதிக்கணும் அப்படின்றதுக்காக. நாம் எப்படி ஒழுங்காக இருக்கணும், பார்க்குறவங்களுக்கு நம்ம மதிப்பாக தெரிய வேண்டும் என்பதற்காக கண்ணாடியில் நம்ம உருவத்தை பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணிப்போம். ஆனால் அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா, தெய்வ நிலையை உணர்வதற்காக பயிற்சியை கொடுத்துருக்குறாங்க. அந்த பயிற்சி பற்றி தான் சுவாமிஜி சொல்கிறார். கண்ணாடியில் உன்னை கருத்தோடு உற்றுப்பார், கருத்து கட்புலன் ஒன்றில் நிலைத்துவிடும். கண்ணாடி பயிற்சி பண்ணும்பொழுது உன்னை கருத்தோடு உற்றுப்பார். அப்போ என்ன நடக்குதுங்க, கருத்து அந்த கட்புலனை கடந்து ஒன்றில் நிலைத்துவிடும். அந்த நிலையை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்ம தெய்வ நிலையை அறியலாம். அப்போ நம்ம எப்படி ஒரு பட்டம் பறகுது அப்படின்னா, நூலை பிடிச்சா பட்டம் பறந்துட்டு இருக்குதோ, அதுபோல் நம்மை நாம் உணர்ந்து கொண்டால் இறைநிலையை உணர்வாக பெறலாம். உன்னாடி முன்கண்ட உருவத்தை நினைத்து நில். முன்னாடி நம்ம பார்த்த அந்த உருவத்தை கண்ணை மூடிட்டு நிற்கும்போது என்ன பண்ணுதுங்க, நம் உருவம் நம் முன்னாடி நிற்க ஆரம்பிக்குது. அந்த உருவம் தான் பார்த்திங்க அப்படின்னா என்னோட உயிர் சக்தியே, நம்மளோட ஜீவகாந்த பெருக்கு பயிற்சியை அதை பார்க்கிறோம். அப்போ உருவத்தை நினைத்தினில் உள்ளம் ஐம்புலன்களை கடந்து உயர்ந்துவிடும். அப்போ அந்த கண்ணை மூடி அமைதியாக மன அலைச்சல் குறைந்து 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 நாம் முன்னாடி நிற்கும் பொழுதுதான் நம்மை நாம் உணர்ந்து கொண்டால் ஒழிய இறைநிலையை உணர முடியாது. இதுதான் சுவாமிஜி பயிற்சியில் கொடுத்துருக்காரு. விண்ணாடி பிரபஞ்ச விரிவை நுணுகி நாடு. அடுத்தது என்ன பண்ணுங்க, நாம் எங்கேருந்து வந்தோம் அப்படின்ற அந்த மூலத்தை பார்க்கும்பொழுது விண்ணை நாடி நம்ம என்ன பண்ணுறோங்க, மனதை நுணுகி நுணுகி நாடும் பொழுது விரைவு கெட்ட அமைதியாய் விதியில் மதி கூடும். விரைவு அளவுக்கு அதிகமாக மன அலைச்சல் ஓடிட்டு இருந்தது அமைதி அடையும் போது என்ன நடக்குதுங்க, அமைதியில் தான் என்ன பண்ணுங்க, விதியை மதி கூடும். விதி தான் இது அப்படின்னாலும் அதை தாண்டி மதி என்பது இறைவனோட நிழல். அது நாம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இறைவனோட நிழலை நாம் உணர ஆரம்பிக்கிறோம். மண்ணாடி பெற்ற மயக்கம் போகும். உலகத்துக்கு வந்த நாம் என்ன பண்ணுறோங்க, வந்த வேலையை விட்டுட்டு பந்தகாலை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பந்தத்தை பிடித்து கொண்டு வந்த வேலை சொந்த வேலை இறைநிலை உணர்வு பெறுவதற்காக வந்த நாம் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறோங்க, மண் பெண் பொன் இந்த பற்று பாசம் பந்தம் அப்படின்றதுல சிக்கிக்கிட்டு அந்த மயக்கத்தையே போக்கிடலாம். வெளியாய் நில், எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு நீ மனசுக்குள்ளே நினச்சிட்ட அப்படின்னாவே அந்த இறை சக்தி நமக்குள் உணர்வாக பெற முடியும். அப்போ மனம் விரிவு பெற்றாத மனம் குறுக 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 துன்பம், மனம் விரிய 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 ஆனந்தம். அப்போ அது ஆதி அந்தம் இல்லாத நிலையை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா மனிதனே தேவனாய் தெய்வமாய் திகழ்வாயே.
அதே மனிதன்தான் தேவனாக மாறி தெய்வமாக நிலையை நாம் அடைவோன்றது தான் சுவாமிஜி அதில் கொடுத்துருக்காரு. அதான் சொல்லுவாங்க, கண்ணாடியை பார்க்க காணலாம் உருவ நிலை, உண்ணாடி பார்க்க உணரலாம் உயிர் நிலைன்னு சுவாமிஜி அதுவும் ஒரு ஞான கலைஞர் பாடலில் 1160வது பாடலாக கொடுத்துருக்காரு. அந்த விதத்தில் நாம் புற உலக வாழ்க்கையை கடந்து அக வாழ்க்கையாக நம்ம வாழும்பொழுது இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம அகநிலையை உணரலாம், இறைநிலை உணர்வு பெறலாம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மனவளக்கலையை பயிற்சி எடுத்துக்கொள்வோம், வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வோம். மீண்டும் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.